இங்கே ஓடுறோம் ஓடிட்டு தாண்டா இருக்கணும். ஆனால் வாழ்க்கையில் யாருக்காக ஓடுறோன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உனக்காக நீ எப்போ தாண்டா ஓட போகிற? பத்திரிகைகளின் பாராட்டு மழையில் நெஞ்சை பதற வைக்கும் கிளைமேக்ஸ் காட்சியுடன் பீப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பில் வெளிவரும் சாலா ஆகஸ்ட் 23 முதல் உலகமெங்கும். ராஜி கிராக்கர்ஸ் இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொழிலுங்க. நல்ல குவாலிட்டியாக வந்து பட்டாசுகள் வந்து தயாரிக்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்து சினிமா அப்படின்னு கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபா வந்து ஆஃபர் தராங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து வாங்கினீங்கன்னா 1000 ரூபா ஆஃபரு. இப்போயே வாங்கி ப்ரீ புக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்கள கூப்பிட்டு வந்து தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ரொம்ப தரமான பட்டாசுகள் விற்கிற ஒரு அழகான ஒரு சின்ன பிஸ்னஸுங்க, சிவகாசி பேஸ் பண்ணி இருக்கிறவங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு சிறு தொழில்களை ஆதரிங்க. ராஜி கிராக்கர்ஸ்லேருந்து வந்து உங்கள் பட்டாசுகளை தயவுசெய்து வாங்குங்க. வாழை, இந்த நம்ம அம்மா கிட்ட நிறைய கதை கேட்பேன். அப்பப்போ அம்மா வந்து இந்த ராட்டை நூத்தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராட்டை இருக்குல்ல, அந்த துணி இது பாலுக்கே இருக்காதான். பாலுக்கே இல்லாமல் நிறைய பசங்க வளர்ந்துருக்காங்க. பெரியம்மா பசங்க எல்லாம் வீட்டில் வந்து வளர்ந்துருக்காங்க. அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பாலுக்கு தான் பத்துமா. அந்த ராட்டை நூக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலுக்கு தான் பத்தும். இன்னொரு பக்கம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா 4 மூட்டை நெல்லுக்கோ எதுக்கோ கொண்டு போயிட்டு வந்து வருஷத்துக்கு வந்து வேலைக்கு போட்டாங்களாம் ஒரு இடத்துல. ஸோ அதுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிறது 4 மூட்டை நெல்லோ 4 மூட்டை ராயோ நெல்லோ ஏதோ ஒன்று உள்ளே போட்டு இது பண்ணிட்டாங்களாம். ஹார்ட் லேபர்னால் அப்படி ஒரு ஹார்ட் லேபர் என்னென்னா, நான் வயிற்றில் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பவும் வேலை, மாமியார் குடும்பம் அம்மாக்கெல்லாம் போட்டு வேலை பண்ணி தலை திரும்பி அன்றைக்கே சிசேரியன் பண்ணி அம்மா இறந்தாலும் இறந்துருப்பாங்க. எப்படியோ தப்பிச்சு கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கோம். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு ஞாபகம் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. இப்படி யார் அம்மா, யார் அப்பா, யார் தாத்தா, யார் பாட்டி உசுரை கொடுத்து நம்மளை வளர்த்தாங்களோ எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் இந்த படத்தை கூட ரிலேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 4 நாளாவது ஆகும் இந்த படத்தை விட்டு வெளில வர்றதுக்கு. இப்போது மாரி செல்வராஜ் வந்து சில டைம் கோவம் வரும் எனக்கு. எதுக்குங்க கோவமாக பேசுகிறாரு, அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அந்த கோவம் ஏன் அது நமக்கு தெரியாமே இருந்தது, மறைச்சி வச்சுட்டே இருந்தா. அப்படி கர்ணன் எடுத்தார், பரியர் மருமாள் எடுத்தார். அப்படி எடுக்கிறப்போ என்ன அப்படின்ட்டு இருந்தது. இதை பார்த்துட்டு என்ன தோணுதுன்னா, இன்னும் ஒரு 100 படம் எடியை நீ பார்த்துக்கலாம், உனக்கு என்ன பண்ணிடலான்னு பார்த்துக்கலாம். கொன்றுக்கானுங்க இந்த வாழைத்தாரை தூக்க வச்சு. இது வாழைத்தார் ஒரு பக்கம், தமிழ்நாட்டில் வாழைத்தார் தூக்கணும் ஒரு பக்கம், டீயலை பிரிக்க போய் செத்தவன் ஒரு பக்கம், டேமு கட்ட போய் உயிர் விட்டவன் நிறைய பேர். இப்படி தமிழன் வந்து இந்த உழைச்சி உயிர் விட்டவன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரம்பரையிலையும் ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பம் ஒரு சர்க்கிள் எடுத்து பார்த்திங்கன்னா 100-200 பேர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அதோட ரெப்ரசன்டேஷன் தான் வாழை. அதுதான் அவரோட கதை, மாரி செல்வராஜோட கதை. அது எப்படி சொல்கிறதுங்க, ஒரு சின்ன அந்த கூலிக்கு அந்த 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 கஷ்டத்துலேயும் சந்தோஷங்களை தேடிக்கிட்டு சின்னதாக பண்ணிவிட்டு அந்த 2 பசங்க நடிச்சிருக்காங்க. அந்த 2 பசங்களுக்குமே குறைந்தது நேஷ்னல் அவார்டு கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இன்னொன்று, இதுதான் நம்ம ஆஸ்கர் படம். இது ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணலைனாலுமே அது நமக்கு தான் அசிங்கம்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதுதான் ஆஸ்கருக்கு போக வேண்டிய படம், இதுதான் போகணும். என்னடா ஆஸ்கரா சொல்கிறான் பார் சும்மான். போய் பாருங்கள், படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு அது என்னன்னு புரியும். பிச்சு வெளியில் தூக்கி வீசிடுங்க நெஞ்ச. உங்களால் அந்த கூலி வேலைக்கு போகிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அது என்ன, அதோட ஆக்சுவல் வழி என்ன அப்படின்னு இருக்குல்ல. இப்போது காலைல 3 மணிக்கு கூட்டிகிட்டு இருப்பாங்க, இங்கே போனீங்கன்னா கூட்டிகிட்டு, அது கூலி வேலைன்னு சொல்ல முடியாது, நல்ல பெய்டு வேலை தான். ஆனால் கடின வேலை, ஹார்ட் லேபர். அசால்ட்டாக பாட்டு போவோம், என்ன 3 மணிக்கு கூட்டுறாங்க, நல்லா சம்பளம் வருதுப்பா உங்களுக்கு அப்படிங்குவோம். அவன் ஷூவில் இருந்து காட்டியிருக்க, அப்படி போடா போய் பாடுறா அப்படின்ட்டு. அந்த வாழைத்தார் 2 வச்சுட்டு அந்த திவ்யா துரைசாமி அவங்க அம்மாவும் வந்து நடக்கிறப்ப நமக்கு நெஞ்செல்லாம் கணக்குது. ஐயையோ அப்படின்னு தோணுது நமக்கு. ஏன் இந்த கருமத்தை பண்ணணும் அப்படின்னு தோணுது.
புழிஞ்சிருக்கானுங்க. அந்த அந்த இன்னைக்கு இருக்கிற செல்வந்தர்னு சொல்கிறானுங்களே, இந்த பரம்பரை பணக்காரங்களாம் இருக்கானுங்கள, இவன்லாம் சம்பாரிச்சது எப்படின்னா இப்படி தான் உக்காந்துருக்கானுங்கள. 7 செயின் போட்டுட்டு, நான் 8 மோதிரம் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு உக்காந்துருக்கானுங்கள, ஜாலியாக எந்த கவலையுமே இல்லாமல். எல்லாம் இந்த மக்களோட வேர்வையிலேருந்து காசாக மாறினது தான். ரத்தத்துலேருந்து, வேர்வை கூட இல்லை, ரத்தம். அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த புண்ணு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் கையில். ஏதோ ஒரு பக்கம் உளுந்து, ஏன்னா தாரை போட்டு விழுந்துடணும். அத்தச்சோடு வளர்த்தார தூக்கி ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்க போகிற பையன், அவனை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தூக்க சொன்னான். அவனுக்குன்னு ஆசைகள் இருக்குங்க. ஒரு நிக்கிலா டீச்சரை பார்த்தா அவனுக்கு பிடிக்குது. ஏன் பிடிக்குதுன்னு தெரியாது. எங்கள் அக்கா மாதிரி இருக்கீங்க, எங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்கன்னு தான் சொல்ல தெரியும் அவனுக்கு. அவ்வளோதான் அவனோட அறிவு. அது இன்ஃபாக்சுவேஷனாக என்னென்னு கூட தெரியாத ஒரு இது. அவனை கொண்டு போய் அந்த அந்த வேலையில் போடுறப்ப அவனோட உணர்வு என்ன, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கழுத்து கோணிக்கு இப்படி தான் இருக்கும். கழுத்து கோணி நம்மளை கோணிட்டு இருக்குது. அந்த வழியை இதுக்கு மேலே பொயட்டிக்காக இப்போ சந்தோஷ் நாராயணோட இசையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னென்னா ஒரு விஷயங்க. நான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது எல்லாம் சேர்ந்து கூடி வந்திருக்கு. தேன் ஈஸ்வருடைய சினிமட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, எல்லாமே. ரஜினி ஃபேன், கமல் ஃபேன். அவன் ரஜினி ஃபேன், அவன் கமல் ஃபேன், அவன் ஃப்ரெண்டு. அதில் ஒரு முடிவு ஒன்று வரும். அதெல்லாம் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவன் என்ன யோசிக்கிறானோ அதை நாமளும் யோசிப்போம். ஒரு ப்ராசஸ் பண்ணுறக்கு ஒரு டைம் ஆகி அப்படியே பிரேக் அடித்து நிற்குங்க. இதை எவனாவது வந்து இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவன் வாய் அழுகிருங்க. எவனாவது ஒருத்தன் ஏதோ ஒரு ஜாதி பெருமையை வச்சுக்கிட்டு, மாரி செல்வராஜ் இந்த ஜாதி, அதனால் எங்கள் ஜாதிக்கு பிடிக்காது, நம்ம சாதி சனங்கள் எவனும் போய் பார்க்கக்கூடாதுன்னு எவனா சொன்னான்னா அவன் வாய் அழுகியே போயிடும். இது தமிழர்களுடைய, ஏழைப்பட்ட தமிழர்களுடைய வாழ்க்கை பதிவு. இவன் எல்லா பக்கமும் இருக்கான். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பணக்காரனாக இருக்கான்னு நினைக்கிறீங்க? 6-7.5 கோடி பேரில் மீறி போனால் ஒரு 20 லட்சம் பேர் இருப்போம். ஐ மீன் பணத்தை பற்றி கவலை இல்லாத மீறி போனால் ஒரு 20 லட்சம் பேர் இருக்கும். அந்த அடியில் இருக்கான் பாருங்கள் ஒரு 3-3.5 கோடி பேர். அவன் படுற கஷ்டமெல்லாம் வீட்டில் வந்து இன்றைக்கி ஒரு பொம்பளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சானிடரி பேடு வாங்குறதுக்கு காசு பிரச்சனையாக இருக்கும். அவன் வெளியில் சொல்ல முடியாது. அது கோடி போய் ஏதாவது நம்ம முதலாளி ஒரு 500 ரூபா ஜாஸ்தியாக தருவானான்னு யோசிப்பான். அது எல்லாத்துக்குமான ரெப்ரசன்டேஷன் இந்த வாழை. அந்த வாழைத்தாரே அமுத்தி ஒரு விஷயம் பண்ணும். ஒரு கடைசியில் ஒரு சீன்லாம் வரும். மனசெல்லாம் ஒட்டஞ்சி தனியாக போயிருங்க உங்களுக்கு. கலையரசன், திவ்யா துரைசாமி, எல்லாருமே என்ன அப்படி நகர்த்திடுதுங்க. உள்ளிருந்து ஒரு நகர்த்தி ஒரு பக்கம் கொண்டு போயிடுது. நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. எனக்கு இன்னுமே ப்ராசஸ் பண்ண முடியல, டு பி ஆனஸ்ட். இப்போ தான் பாட்டு வர்றேன், இன்னுமே அதை ப்ராசஸ் பண்ண முடியல. இன்னும் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. பட் ஒன்று நிச்சயமாக அந்த படம் பண்ணுங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் மரியாதை தரணும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பதிச்சுட்டு போகுங்க. அது உறுதியாக அந்த படம் பண்ணுங்கள். இது நம்மளுடைய நேஷ்னல் அவார்டு படம். இதுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கலன்னா நேஷ்னல் அவார்டு ஒரு ஸ்கேமுங்க. இது கிடைக்கலன்னா அது ஸ்கேம், அவ்வளோதான். இதுக்கு மாரி 1000 படம் வரலாம், இதுக்கு மாரி குவாலிட்டியில் வரலாம். ஆனால் இதை விட ஒரு மண் சார்ந்த ஒரு படம் இருக்கவே முடியாது தமிழில். இந்த சமீபத்தில் வந்து ஒரு 20 வருஷத்தில் இருக்கவே முடியாது. ஸோ இதுக்கு ஏதாவது கிடைக்கலன்னா அது ஸ்கேமுங்க, அவ்வளோதான். மேட்ரு அவ்வளோதான். அண்ட் இது ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணணும். நாமினேட் ஆச்சுன்னா இது ஆஸ்கர் ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கும். இங்கேருந்து இந்தியாவில் நாமினேட் ஆச்சுன்னா ஜெயிக்கும், உறுதியாக ஜெயிக்கும். அவன் பார்த்தான்னா பிறண்டுருவானுங்க அவனுங்க. வெறும் வழியை மட்டும் உண்மையாக அப்படி மாரியோடைய அந்த ஹார்ட்லேருந்து எடுத்து அப்படி 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 தூக்கி போட்டிருக்க அப்படி, அவ்வளோதான். நான் இந்த நேரத்தில் ராமனுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன், இயக்குனர் ராம். ஏன்னா அவர் தான் மாரி செல்வராஜை வந்து அடையாளம் கண்டு அப்படி பிடிச்சி அப்படி தூக்கிவிட்டார். பயங்கர வேலை ஒன்று பண்ணியிருக்கார். நாமளுமே இன்னுமே நிறைய சுயபரிசோதனை செய்ய வேண்டிய காலம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதாங்க, அவ்வளோதாங்க. என்ன இது உட்காந்து மார்க்கு, சினிமட்டோகிராஃபி இப்படி வச்சாங்க, ஷார்ட் இப்படி வச்சாங்க, அதெல்லாம் சொல்லிடலாங்க. நான் எப்படி நிற்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோதாங்க படம். உங்களை விடும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், போங்க. 10 டிக்கெட்டாவது மினிமமாக எடுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும், போய் உட்காருங்க. 100 கோடி ஜெயிக்க பண்ணிட்டுங்கிற இந்த படம்
இந்த படம் தான் பண்ணணும், வேறு என்ன படம் பண்ணணும்? என்ன பண்ணணும்? வேறு எந்த படம் பண்ணணும்? இதுதான் பண்ணணும். போய் பாருங்கள் ப்ளீஸ். செப்டம்பர் 20 கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படின்ட்டு நம்ம சீனு ராமசாமி அண்ணன் எடுத்த படம் ஒன்று வந்து ரிலீஸ் காத்திருக்கு. இதே மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் உள்ள நல்ல படம் ஒன்று. முடிஞ்சால் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பைதவே இது வந்து ரோர் சவுத், நான் நடத்துகிற ஒரு பிராண்ட். எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக உழைச்சி ஒன்று பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. இந்த விஜய் சார்து கோட் டிஷர்ட் கூட வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், முடிஞ்சால் வாங்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.